இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பேரணி தொடங்கி நடைபெற உள்ளது. இதற்காக டிஜிபி அலுவலகம் அருகே முன்னாள் ராணுவ வீரர்கள், தேசிய மாணவர் படையினர், இளைஞர்கள், மாணவர்கள் குவிந்து வருகின்றனர். செய்தியாளர் அன்புச்செல்வன் அங்கிருந்து இணைகிறார். அன்புச்செல்வன், தேசத்திற்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்காகவும் எல்லையில் பாடுபடும் வீரர்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு பெரிய பேரணியை இன்னைக்கு ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்காங்க. எப்படி நடைபெற போது இந்த பேரணி? பாகிஸ்தானுடைய அத்துமீறல், தீவிரவாதத்திற்கு எதிராக ராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அனைவருமே இந்தியா முழுவதும் ஒன்றுபட்ட ஒரு ஆதரவை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தனது தலைமையில் பேரணி நடைபெறும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பை தொடர்ந்துதான் இன்று மாலை 5 மணி அளவில் சென்னை காமராஜர் சாலையில் கூடிய டிஜிபி அலுவலகத்திலிருந்து போர் நினைவு சின்னம் வரைக்குமாக சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கான பேரணி நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் சரியாக 5 மணிக்கு இந்த பேரணியில் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த பேரணி குறிப்பாக அரசு அதாவது முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என ஒரு தரப்பு இருந்தாலும் மற்றொரு தரப்பு பொதுமக்கள், மாணவர்கள், என்சிசி மாணவர்கள், இது போன்று கல்லூரி மாணவர்கள் என அனைத்து தரப்பும் ஒட்டுமொத்த ஒரு ஒருமையோடு இந்த ஒற்றுமையாக சேர்ந்து இதற்கான முழு ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்பதற்கான விதமாக 20,000 பேர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியாக இது அமைவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் அனைத்தையும் பார்க்க முடியும். இந்த பகுதி என்பது எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதால் 4 மணியிலிருந்து போக்குவரத்து மாற்றமும் இந்த காமராஜர் சாலையில் செய்யப்பட்டிருக்கிறது. அடையாறிலிருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களுமே சர்தார் பட்டேல் சாலை வழியாக செல்வதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பேரணியில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்குமே வெலிங்டன் கல்லூரி மற்றும் குயின்மேரி கல்லூரிகளில் வாகன நிறுத்தங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மருத்துவ முகாம், குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி என அனைத்து விதமான ஏற்பாடுகளும் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் காமராஜர் சாலை என்பது இங்கிருந்து சரியாக ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் என்பதால் வெயில் காலம் என்பதன் காரணமாக யாருக்காவது உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அதை சரி செய்யக்கூடிய வகையிலான மருத்துவ முகாம்கள் ஒரு 10 இடங்களிலும், குடிநீர் வசதிகளும் இந்த சாலை முழுவதுமே அங்கங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக சரியாக 5 மணிக்கு இந்த பேரணி தொடங்கக்கூடிய நிலையில் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 5 மணிக்கு தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு போக்குவரத்து மாற்றமும் காமராஜர் சாலை முழுவதும் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கங்கு இருக்கக்கூடிய விவேகானந்தர் இல்லத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சாலையில் முழு பாதுகாப்பு, அதே போன்று கண்ணகி சிலை, எழிலகம் உள்ளிட்ட எல்லா இடங்களிலுமே பொதுமக்கள் வருவதற்கான இடங்களை தவிர வேற வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை. வரக்கூடிய பொதுமக்களும் தங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கும் குடிநீர் வசதியோ, கழிவுநீர் வசதியோ, இல்ல உடல் உபாதையின் காரணமாக ஒரு மருத்துவ வசதியோ வேண்டுமென்றால் அதற்கான ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசத்திற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தற்போது நான் பார்க்க முடியும், தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களும் கூட இந்த பேரணியில் பங்கேற்பதற்காக பல்வேறு கல்லூரிகள் வந்திருக்கிறார்கள். அதே போன்று ராணுவ படை, அதே போன்று விமானம், கப்பல் படையை சேர்ந்த என்சிசி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என அனைத்து தரப்பு மாணவர்களும் பொதுமக்களும் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய விதமாக இந்த பேரணி அமைய வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு 25,000 பேர் பங்கேற்கக்கூடிய வகையில் ஒரு பிரமாண்டமான பேரணியாக தமிழ்நாடே முழு ஆதரவை ராணுவத்திற்கு வழங்குகிறோம், நீங்கள் உறுதிப்பட செயல்பட வேண்டும், பாகிஸ்தானுடைய அத்துமீறல்களையும் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய வகையில் ஒரு ஒருமித்த ஒற்றுமையை இந்திய அரசிற்கு தமிழ்நாடு காட்டுகிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த பேரணி ஒரு மாபெரும் பேரணியாகவும் ஒரு ஒற்றுமையானதாக அமையும் என்ற அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 5 மணிக்கு தொடங்கி முதலாவதாக அதாவது ஒரு 10 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் அந்த முதல் பேட்சில் இருப்பார்கள். அவர்கள் முன்பாக நடந்து செல்ல அடுத்தடுத்த குழுக்களாக மற்றவர்கள் நடந்து வந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் அனைவருமே போர் நினைவு சின்னம் செல்லப்பட்டதற்கு பின்பாக அங்கு முப்படையை சேர்ந்த தென்னக பகுதியைச் சேர்ந்த அதிகாரிகள் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று போர் நினைவு சின்னத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் இறந்ததுக்கு காரணமாக கட்டப்பட்டதான் அந்த போர் நினைவு சின்னம். அங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதையும் செலுத்த இருக்கிறார். அதற்காக முப்படை அதிகாரிகளும் வரவேற்பு கொடுக்கக்கூடிய வகையிலும் அந்த போர் நினைவு சின்னம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக, ராணுவத்தினருக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தமிழ்நாடு அரசு இந்த பேரணியை நடத்த இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சரியாக 5 மணிக்கு இந்த காமராஜர் சாலை டிஜிபி அலுவலகத்திலிருந்து தொடங்க இருக்கிறது. இந்த பேரணியில பங்கேற்க விரும்பும் பொதுமக்கள் எத்தனை மணிக்குள்ளாக அந்த கடற்கரை சாலைக்கு வர வேண்டும்? நுழைவு வாயிலாக எந்தெந்த இடங்கள் அனுமதிக்கப்படுது?
நாம் பொதுவாக பார்க்க முடியும். இந்த கடற்கரை சாலைக்கு வரக்கூடியவர்கள் சாந்தம் சாலை வழியாக வரக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அதுக்கப்புறம் டிஜிபி, அதாவது சிட்டி சென்டர் வழியாக வரக்கூடிய ஒரு பகுதி, விவேகானந்தர் இல்லம் ஒரு பகுதியாக இருக்கிறது, கண்ணகி சிலை, அதற்கப்புறம் எழிலகம். இந்த எல்லா பகுதியிலிருந்து வந்தாலும் அவர்கள் வருவதற்கு போலீசார் அவர்களை அனுமதிக்கிறார்கள். அங்கங்கு பாதுகாவலர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக வரக்கூடியதை சோதனை செய்ததற்கு பின்பாக வெயில் காரணமாக அவர்கள் நிற்பதற்கான நிழல் கூடைகளும் கூட இந்த காமராஜர் சாலையினுடைய வலதுபுறங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிழற்கூடை பகுதிகளில் தடுப்புகள், அதாவது சாலைக்கு உட்புறமாக வந்துவிடாமல் இருப்பதற்கான தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதிக்குள்ளாக அவர் நின்று கொள்ள முடியும். அவர்களுக்கு குடிநீரோ மற்ற வசதிகளோ தேவையான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக பொதுமக்களும் முழுமையாக இதில் பங்கேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து விதமான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. வாகனம் மட்டும் இந்த காமராஜர் சாலைக்குள், பிரதான வாகனக்குள் வர அனுமதி கிடையாது. அவர்களுக்கு வெலிங்டன் கல்லூரி மற்றும் லூப் சாலை, அதே போன்று குயின் மேரிஸ் கல்லூரி போன்ற இடங்களில் பார்க்கிங் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய வாகனங்களை அங்கே பார்க்கிங் செய்ததற்கு பின்பாக நடந்து உட்பகுதிகளுக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20,000 மக்கள் பங்கேற்கக்கூடிய இந்த பேரணியில மருத்துவ வசதிங்கிறது எந்த அளவுல செய்யப்பட்டிருக்கு? முதலுதவிக்கான ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுல கொடுத்திருக்காங்க? இல்ல, குறிப்பாக ஒரு மிக விரிவான ஒரு செய்தி குறிப்பும் கூட தமிழக அரசிலிருந்து வெளியிடப்பட்டிருந்தது. காரணம் என்னவென்றால், நடைபெறக்கூடிய இந்த பேரணி முறையாக நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் 10 இடங்களில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 200 இடங்களில் நிழற்குடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 30 இடங்களில் குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 50 இடங்களில் கழிப்பறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஒரு அவசர காலத்திற்காக இருப்பதற்காக 15 ஆம்புலன்ஸ்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வெயில் காலம் என்பதால் இது அனைத்தையும் கவனத்தில் கொண்டு இந்த ஒரு 4 கிலோமீட்டர் கடக்கும் பொழுது என்ன மாதிரியான உபாதைகள் ஏற்படும், எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி ஏற்படக்கூடிய வசதியில் செவிலியர்கள் மூலமாக அவர்களுக்கு முதலுதவி வழங்கக்கூடிய வகையிலான மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவத்திற்கு தமிழகத்தின் ஆதரவு கரத்தை நீட்டுவதற்கான ஒரு பேரணி என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவிருக்கிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.